ஞானகுரு அவர்கள் நமக்கு எண்ணிலடங்காத உபதேச கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் சில நுண்ணிய நிலைகளை உங்களுக்கு யாம் உபதேசிக்கும் பொழுது அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்க ஆரம்பித்தால் அதற்கு 10 வருட காலமாகும். 10 வருட காலம் நீங்கள் அமர்ந்து கேட்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் குருநாதர் எனக்கு அப்படித்தான் உணர்த்தினார். இருந்தாலும் அந்த 10 வருடம் கேட்டு தனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டிய அந்த உபதேசத்தை 10 நாட்களில் பதிவாக்கியதை மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த உண்மைகளை உணர முடியும் என்று வாக்காக பதிவு செய்தார். அந்த அடிப்படையிலே தான் உங்களுக்கும் 10 வருடம் அமர்ந்து கேட்க வேண்டிய உபதேசத்தை 10 நாளிலேயே உங்களுக்குள் பதிவாக்குகின்றோம். ஒவ்வொரு அணு அகண்ட அண்டத்தில் இருக்கக்கூடிய எங்கு சென்றாலும் ஒரு அணு என்று எடுத்துக்கொண்டால் அதற்குள் ஆண் பெண் என்ற நிலை உண்டு. உயிருக்குள் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, அதில் ஈர்க்கும் காந்தமாக வருவது லட்சுமி. எல்லாம் காரண பெயர் வைத்து ஆண் பெண் என்ற நிலையில் காட்டுகின்றார்கள் ஞானிகள். அதே போலதான் கார்த்திகை நட்சத்திரம் என்றால் ஆண்பால், அதே சமயத்தில் ரேவதி நட்சத்திரம் என்பது பெண்பால். ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சக்தி மற்றொன்றோடு மோதும் பொழுது வெப்பத்தின் தணல் கூடுகின்றது, வெப்பத்தை உருவாக்கும் உணவின் சக்தியாக உருவாகின்றது. அந்த வெப்பத்தின் தன்மை கூடும் பொழுதுதான் ஈர்க்கும் சக்தி காந்தமே உருவாகின்றது. ஆகவே அதை லட்சுமி என்று காரண பெயர் வைத்து சுருக்கமாக கூறுகின்றார்கள் ஞானிகள். சந்தர்ப்பத்தில் கார்த்திகை நட்சத்திரம் பெண்பால் என்ற ரேவதி நட்சத்திரத்தின் சக்தியை தனக்குள் இணைத்து அதனுடன் இணைந்து வாழச் செய்யும் உணர்வுகளாக இவ்வாறு உருப்பெற்றால் அது ஒரு உயிரணுவாக உருப்பெறுகின்றது. ஒரு உதாரணத்திற்கு இதை சொல்லுகின்றேன். இதில் எத்தனையோ நுண்ணிய நிலைகள் உள்பிரிவுகள் இருக்கின்றது. அதையெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆயிலே பத்தாது. ஒரு உயிரணுடைய தோற்றத்தை, ஒரு அணு பல சக்திகளை எப்படி சேர்த்தது என்று அதற்குண்டான விளக்க உரை விரிவாக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த உயிரணு உண்டாவதற்குரிய தோற்றம், அதனுடைய மூலம், அது எதனதன் வழிகள் வந்து சேர்ந்தது, ஆதிசக்தி, அதாவது விஷத்திலிருந்து வரிசையாக கொண்டு வர வேண்டும். பின் அதற்கு பின் பொருளாக கோளாக ஆனதையும், அது நட்சத்திரமாக வளர்ச்சி பெற்றதையும், சூரியனாக வளர்ச்சி பெற்றதையும், மற்ற கலவைகள் எப்படி ஆனது என்ற நிலையில் உயிரணு தோன்றுவதற்குரிய மூலத்தை உங்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றால் குறைந்தது 10 வருடம் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அதை நான் சொல்வதற்கு ஈஸ்வர பற்றி இப்படித்தான் எனக்கு சொன்னார். 10 வருடத்தில் வளர வேண்டிய வளர்ச்சியை 10 நாளில் உபதேச வாயிலாக உனக்கு பதிவாக்குகிறேன் என்றார். இயற்கையின் உண்மைகள் உபதேச வாயிலாக உனக்குள் பதிவானதை நீ நினைவு கொண்டு வந்து நீ 10 வருடத்திற்குள் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் உணர்த்தினார் குருநாதர். அதே போல்தான் உங்களுக்குள்ளும் இப்பொழுது பதிவாக்குகின்றேன். 10 வருடத்திற்குள் நிச்சயம் உங்களுக்குள் இதை முழுமையாக வளர்த்துக் கொள்ள முடியும். அதாவது 10 வருடத்திற்கு அமர்ந்து கேட்கக்கூடிய இந்த உபதேச உணர்வுகளை சுருக்கமாக உங்களுக்குள் 10 நாட்களில் பதிவாக்கப்படும் பொழுது நீங்கள் அதை எண்ணி எடுத்தீர்கள் என்றால் 10 வருடத்தில் அந்த வளர்ச்சிக்கு போக முடியும். இப்படி உங்கள் உடலுக்குள் உள்ள ஒவ்வொரு உணவின் இயக்கத்தையும், ஒவ்வொரு உணவின் தன்மையையும் அது எவ்வாறு என்று நீங்கள் உணர்ந்து விட்டாலே அந்த மெய் ஒளியின் தன்மையை பெறுகின்றீர்கள். ஈஸ்வர பற்றி எனக்கு எப்படி உபதேசித்தாரோ அதே வழிதான் உங்களுக்குள்ளும் பதிவாக்குகின்றேன். இதை நினைவு கொண்டு எவரெவர் எடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இந்த வாழ்க்கையில் இனி பிறவியில்லா நிலை அடைய முடியும். அந்த பிறவியில்லா நிலை அடையக்கூடிய மார்க்கங்களைத்தான் குரு உபதேச வாயிலாக எனக்கு பதிவு செய்தார். அந்த உபதேச ஒளிகளுக்குள் தான் இத்தனை ரகசியங்களும் உண்டு. அவை குரு அருள், அதுதான் இங்கே உணர்த்துகின்றது. அந்த குரு அருளுடைய உணர்வுகளை நீங்கள் நுகர்ந்தால் அவர் கண்டுணர்ந்த நிலைகளை, உண்மைகளை நீங்கள் அனைவருமே அறிய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலையும் அடைய முடியும்.